ராவணன் சேனையை ஒன்றினால் மாலையவே ஒன்றினால் மாலையவே காளிப்படை வீரேடு வைத்தரோ தனை வெட்டியே முக்தியே தனை வெட்டி முக்தியே விகடந்தனை வெட்டியே விகடந்தனை வெட்டியே கோட்டை வளர் சூரன் புகுந்தல்லோ வீரரை கொண்டு போட்டல்லோ வீரரை கொண்டு போட்டல்லோ விகடனோட கோட்டையும் தீயிட்டு பிள்ளையாடி சிறையவே பிடித்தனே பிள்ளையாடி சிறையை பிடித்தனே பிள்ளையாடி சிறையை பிடித்தனே பிள்ளையாடி சிறையை பிடித்தனே ஜகவீரன் வித்யாதரன் மைந்தர்களும் விமலைதனை சிறை மீட்டு புட்டாபுரத்தில் வந்து அமர்ந்தாரே இந்த விதமாகவே அதாவது விகடனோடு போர் செய்து விகடனுடைய தலையறுத்து பத்திரகாளியுடைய சான்றோர் மக்கள்களை எழுவேறும் அதாவது விமலையை சிறை மீட்டு புட்டாபுரத்தில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த வைகை நாட்டிலேயும் நல்ல நாடு Thank you.
எடுத்து தண்ணி ஊடுலாம் தண்ணியா போகுது. பார்த்தான் அரச மன்னர். பார்த்த அரச மன்னர் நினைக்கிறான் இந்த வைகை ஆத்துல மண் எடுத்து போட்டு வைகை ஆற்று உடைப்ப வந்து அடைக்கணும். உடைப்பு அடைக்கணும்னு சொன்னா அப்ப மண் எடுப்பதற்காக வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை கேட்டு அந்த வேளையிலே பத்திரகாளியுடைய செவிகளுக்கு கேட்கிறது இந்த செய்தி. பார்த்தாள் மாகாளி தன்னுடைய மக்களாகிய சான்றோர்களை அழைத்து அந்த ஏனாதிநாதனை பார்த்து சொல்லுகிறார், மகனே ஏனாதிநாதா, நீ உடனடியாக சென்று வைகை ஆற்றிலே தண்ணீராக உடப்படுத்து வருது, அதை அடைப்பதற்காக மண் எடுத்து செல்வதற்காக போய் வாழ்நாள் ஆகட்டும் தாயே என்று ஏனாதிநாதன் ஏனாதிநாதன் தாயாகிய ஈஸ்வரி பத்திரகாளியிடத்தில் விடைபெற்று வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? வார நல்ல வேளையில பத்திரகாளி பாலகர் தான் பாலகர் வாரதொரு வேளையிலே பத்திரகாளி பாலகர் விஸ்வகர்மான் மகளாரோ மாலை மானோன் மணியாள் கிழக்கடியில் காணும் வந்து தண்ணீரவள் போரும்போது என்னுடைய அழகினிலே அழகிவிட்டான் காளி பாலை மயங்கி மெத்த மனது நொந்து மாகாளி பாலகன்தான் பெண்ணிடத்தில் உரை கேட்க கோபம் கொண்ட பெண்ணபடியாள் கொடுத்தாளே ஒரு சாபம் போகும் இடத்தில் வரும் முன்பே உன் தலை தெரிக்கும் என்று தானவனோ சாபம் உந்தலை தெரிக்கும் என்று அதாவது ஏனாதிநாதன் தாயுடைய சொல் கேட்டு தாயாரை அடிபணிந்து வைகை ஆற்றில் மண் சுமப்பதற்காக வரும்போது இந்த விஸ்வகர்மா ஆசாருடைய மகளாகிய வாலோன் மனோன்மணி இவன் வரக்கூடிய வழியில அந்த கிணத்துல இருந்து இந்த பிள்ளை தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்து இவளுடைய அழகை பார்த்தான் ஏனாதிநாதன். நேர பக்கத்துல வந்து ஆசை வார்த்தைகளை அள்ளி தொழியும் போதே சொல்கிறாள் வாலை மனோன்மணியான், அதே மூடகனே, நான் யாரும் தெரியாம தேவையில்லாம வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன், தண்ணி கோரிட்டு இருக்கு, என் வேலையை பார்க்க உன் வேலையை பார்த்து நீ போயா. என்ன அண்ணே? கனி அமுதே, ஆஹா தேனே, திரவியம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி, ஒரு பொழுது வாழ்ந்து அன்னைக்கே செத்துட்டாலும் இந்த மாதிரி ஒரு பெண்ணுடன் வாழும். அடே மூர்க்கா, எந்த குணத்திலே யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இப்ப நீ போறியே, அந்த போற இடத்துல இருந்து திரும்பி வர்றதுக்கு முன்னாடி உன் தலை தெறிக்கும் பாரு அப்படின்ட்டு போயிட்டான். சாபத்தை கொடுத்துட்டு போறேன். ஆனா வாடியா போற நீ மண்ணு சுமந்துட்டு வந்துட்டு அப்புறம் ஒண்ணு பெண்ணு வந்து பாத்துக்கிட்டே அப்படி என்று சொல்லி வருகிறான் அல்லவா பத்திரகாளியுடைய பாலகர்கள். அந்த வேளையில் நேரம் வந்து ஐயா எல்லாரும் வரிசையான கேட்பா வீட்டுக்கு ஒரு ஆள்